புரியுதா? அனுபவத்தை இறைவன் ஏன் கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறாரு? நீங்க யாருன்னு உணர்றதுக்காகத்தான் அந்த அனுபவங்களவே அவர் கொடுக்கிறார். அது எப்படிங்க அனுபவம் வந்தா நான் எப்படிங்க நான் யாருன்னு உணர முடியும்? அனுபவம் இல்லாமல் உங்களால் ஒரு விஷயத்தை உணர முடியாது. எப்படின்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏசி இப்போ இங்கே அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டா இருக்குன்ற அந்த அனுபவம் எப்படி வந்தது? சில்னஸ் அதிகமாகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் வந்தது. இல்லாட்டினா எப்படி வந்திருக்கும்? அப்போ இந்த மாதிரியான ஏசியில் அதிக நேரம் உட்காரக்கூடாதுன்னு அறிவு வருதா வரலையா? இந்த அறிவு ஏசியில் உட்கார்றதுக்கு முன்னாடி வருமா? எப்போ வருது இந்த அறிவு? ஏசியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிவு வருது. இதே போல இன்னொரு உயிரை காயப்படுத்தாதுன்னா புத்தி வராது உங்களுக்கு. நீங்க எவனாவது உங்களை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி காயப்படுத்தி குத்தி குடஞ்சு வலிச்சு கதறி ஐயோ வலிக்குது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப சிந்திச்சு பார்ப்பீங்களா மாட்டீங்களா? ஓ இப்படி குத்துனா வலிக்கும் போல, இனிமேல் இப்படி குத்தக்கூடாது தோணுமா தோணாது உங்களுக்கு? இப்ப இந்த அனுபவத்தை கொடுத்தது நானா, கடவுளா, இறைவனா, நீங்களா, யாரு? ரொம்ப குழப்பாதரா, ஆல்ரெடி குழப்பத்துல தான் வந்திருக்கும். இது இப்படித்தான் இறை தத்துவம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நீங்க தான் காரணம், ஆனா எல்லாரும் காரணம். ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இந்த அனுபவத்துக்கு காரணம் யாரு? நீங்க தான். அதுவும் கரெக்டு தான், இறைவனும் கரெக்டு தான். ஒரு கட்டத்துக்கு மேல யாரு கரெக்டு? எல்லாரும் இந்த அனுபவத்திற்கு காரணம் வைக்கலாம். ஆனா அடிப்படையான விஷயம்னா இந்த அனுபவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க தான். மிகவும் ஆழமான அடிப்படை. உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை இன்பங்களுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். அது உங்களுக்கு இப்ப புரியாது. நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி தயவு செய்து யாரிடமும் இனிமேல் கேட்காதீர்கள். பாவம் பண்ணதுனால தான் அனுபவிக்கிறீங்க. இல்லாட்டினா இந்நேரம் இறைவனின் திருப்பாதங்களை சென்று அடைஞ்சிருப்பீங்க. இங்கே உட்காந்து உங்களை நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்திருப்போம். எப்படி இருக்கீங்க மணிகண்டா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க கீதா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க உமா, நல்லா இருக்கீங்க? இங்கே உட்காந்தே பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இறைவனாக இருப்பீங்க. மனிதனாக பிறந்துட்டு மனித அவதாரம் எடுத்துட்டு மனித உருவம் எடுத்துட்டு கர்ம வினைகளை கழிக்காம இங்கே உட்காந்துட்டு நான் என்ன பாவம் பண்ணுன்ற கேட்பேன். அந்த ஒரு கேள்வியை முழுக்க தப்பான ஒரு கேள்வி. இனிமேல் அந்த கேள்வி கேட்கவே கூடாது. நீ எது தெரியுமா உச்சகட்ட பக்குவம், எது தெரியுமா உயர்ந்த கட்ட பக்குவம்? சொல்லிடலாமா ரகசியத்தை? எங்கேயோ நான் பண்ணது இன்னைக்கு என்கிட்ட வந்து விடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் உச்சகட்ட பக்குவம். எங்கேயோ நான் செஞ்சது இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து விடிஞ்சிருக்கு. எனக்கு இந்த புரிதல் வந்துருச்சுனாவே எவனையும் குறை சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கப்புறமும் குறை சொல்றீங்கன்னா நீ கீழ்பாக்கம் போய் தான் அட்மிட் ஆகணும். ரொம்ப கஷ்டம். இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லி அதுக்கப்புறம் அவன் தான் காரணம்னீங்கன்னா உங்களுடைய மனம் ரொம்ப தரிகட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ரீசனே சொல்லாதீங்க. அவனாலதான் இப்படி நடந்தது, இவனாலதான் இப்படி நடந்தது, அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஏன் நடக்குதுன்னா நீங்க வேற ஏதோ ஒன்று பண்ணீங்க, அதனால அவன் மூலியமா அப்படி நடக்குது. சரிங்க, தெரியாம நிறைய பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை. யார் நினைத்தால் இதையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அவர்கிட்ட போய் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடணும். யார் நினைச்சா அதெல்லாம் சரி பண்ண முடியும்? ஹைகோர்ட் ஜட்ஜ் நினைச்சா பண்ணிடலாமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இறைவன் ஒருவனை தவிர யார் நினைத்தாலும் இதை மாற்ற இயலாது. அதனால தான் நீங்கள் சட்டத்தை மாற்றிடலாம், போலீஸ் ஐயா மாற்றிடலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் என்ன வேணால் ஏமாற்றலாம். இறைவனை ஏமாற்ற முடியுமா? வாய்ப்பே கிடையாது. போட்டு தள்ளிடுவார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி, அழிக்கும் சக்தி அவர் தான், காக்கும் சக்தி அவர் தான். அவர்கிட்ட போய் நான் வந்து நடிச்சிட்றேன், ஏமாத்திடுறேன்னா எங்கேருந்து போய் முடியும்? அதனால தான் சொல்கிறேன், முதல்ல மைண்ட் செட்டை நீங்கள் முதல்ல கடைசியில் நடுவில் இந்த 3 இடத்துலையும் போராட வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். என்ன? இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். இந்த மைண்ட் செட்டு மாறாமல் வாழ்க்கை மாறாது. நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டமான வேலைன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வாரே போகும். 3rd வேர்ல்டு வார் என்ன 10 வேர்ல்டு வார் வரைக்கும் உள்ளே போகும். நீங்கள் போனீங்கன்னா அத்தனை வாரம் நடக்கும் உள்ளுக்குள்ளே. மாற்ற முடியாது. பழைய பழக்கம் இழுக்கும். காலையில் எந்திரிக்கணும்னு எந்திரிப்பீங்க, தூக்கம் போட்டு தள்ளும். உட்காந்து தாவம் பண்ணணும்னு நினைப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இதில் உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும். டக்குன்னு வந்து சரி இன்னைக்காவது உட்காந்து வள்ளலாரோட உபதேசத்தை கேட்போன்னு பேர் உபதேசம் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தான் மொதல் டைமு பல நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ண கேர்ள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புவா, மீட் பண்ணலாமா அப்படின்னு. உங்களுக்கு பெரிய என்ன சிரிப்பு இவ்வளோ வருது? நிறைய நடந்திருக்கும் போலையே அனுபவம். ஏன்னா எனக்கெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான்
இப்போ நான் பேசுறது பூரா எங்கேருந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் புக்கில் படிச்சுட்டா பேச முடியும்? நம்ம பண்ணால் திமிருத்தனமா, நம்ம பண்ணாத சேட்டையா? இதெல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு திருந்துறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தாரு. நான் திருந்தினேன். சொல்லுங்க, நீ யாரு? 1ஆம் நம்பர் சோம்பேறி. வெரி குட். அப்புறம் 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 பிச்சைக்காரன், பெக்கர். ஓகே, வெரி குட். அப்புறம் அறிவே இல்லாத முண்டம், தண்டம். ஓகே, அடுத்து வேற? கொஞ்சம் டீசெண்டாக இருக்கே, கேவலப்படுத்தணும் உங்களை. இடையில பாருங்க எவ்வளோ பெரிய பிட்டப்ப. நான் ரொம்ப கோவக்காரங்க. இப்போ என்ன உங்களெல்லாம் பார்த்து பயப்படணுமா நாங்கள்? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வேற பதில் சொல்லுங்க. வேற என்ன பதில்? நான் ஒரு ஒன்றுமே இல்லாதவன். சூப்பர். வேற இன்னும் வரல. இன்னும் கேவலமான வார்த்தை என்னங்க? அப்படி என்னங்க பெரிய கோடீஸ்வரன் நீங்கள்? அப்படின்னா அப்படி என்ன பெரிய அமைச்சர் வீட்டு புள்ள நீங்கள்? நீங்கள் என்ன அமெரிக்க அதிபராக இருந்தாலே ஒன்றும் இல்லைன்றேன். அப்புறம் என்ன நீங்கள் பெரிய அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? அப்படி என்ன பேர் அழகி நீங்கள்? கிளியோபேட்ரா? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்? நீங்கள் என்ன கஷா பியங்காவா இல்லை சில்க் சுமிதாவா? என்ன எனக்கு புரியலையே. அவங்களே காணாமல் போயிட்டாங்க. சொல்லுங்கள், யார் நீங்கள்? இதெல்லாம் எப்படிங்க வெளியில் சொல்கிறேன்னு யோசிச்சு விடமாட்டான் போலையே, சொல்கிற வரைக்கும் விடமாட்டான் போலையே. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா தாங்க ஞானம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. புருஷன் இருக்காரு, பொண்டாட்டி இருக்காருன்னா எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்கள, என் வாழ்க்கையை மொத்தத்தையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு உண்மையாகவே இருப்பேன், நீ எனக்கு உண்மையாகவே லாக் பண்ணுறீங்க. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைன்ற வார்த்தையை இறைவன் ஒருவனை தவிர வேறு எதுவுமே இங்கே உண்மை கிடையாது. எல்லாமே பொய் தான். இதில் மனைவி எங்கே உண்மை, கணவன் எங்கே உண்மை, மனம் எங்கே உண்மை? ஏதாவது உண்மை இருக்கா? அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை? ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலை? ஏன் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் உருப்படலைன்னா நீங்கள் இன்னும் பிற உயிர்களின் நலனை நாடவில்லை. நீங்கள் பிற உயிர்களின் நலனை நாடுனீங்கனாவே, ஒரு நார்மலாக ஒரு ரப்பரை வச்சு ஒரு மணி நேரத்தில் எத்தனை எழுத்துக்கள் அழிச்சிட முடியும்? ஒரு 1000 எழுத்துக்கள் அழிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. பிற உயிர்களின் நலனை நாடினீங்கன்னா ஒரு கோடி எழுத்துக்களை உங்களால் அழிக்க முடியும் 1 ஹவரில். அந்த அளவுக்கு பவர் இந்த பிறர் நலனை நாடுவதில் இருக்கிறது. என்னோட சீக்கிரட்டி ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், நல்லா புரியுது. இந்த சின்ன வயசில் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? இந்த நான் சொல்லலை ஞானம் கிடைச்சது, நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நானும் சொல்லிக்கிறேன். இந்த சின்ன வயசில் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? இந்த சின்ன வயசில் இந்த இறை அனுகிரகம் எப்படி ஒன்று முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீ என்ன பண்ண அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றதை முடிவு பண்ணுவாங்க. அப்ப இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால், ஞானம்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள்ங்க. தெரியாதுன்னு ஒத்துக்குங்க, தெரியலையா தெரியலன்னு சொல்லுங்க. கற்றுக்கணுமா, புது விஷயத்த கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. ஓவராக ஈகோ காட்டாதீங்க, திமிருத்தனம் காட்டாதீங்க. நான் தான் பெரிய ஆள்னு எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. தோற்று போயிடுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. உங்களால் முடியாது. அப்படியே சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியாது. தெரியாதுன்ற விஷயத்தை எப்போ தெரியாதுன்னு ஏற்றுக்கிறீங்களோ உங்களுக்கு நிம்மதி வந்துடும், சந்தோஷமாயிருவீங்க.